Good evening, ladies and gentlemen. முதல் முறை ரோட்டியில் பேசினது எனக்கு நல்லாவே இன்னும் ஞாபகம் இருக்குது. 1996. இனி வரைக்கும் நான் வெளியிலேருந்து கெஸ்ட் ஸ்பீக்கராக தான் பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் உள்ளே வரல. ஏன்னா இது மாதிரி பல அசோசியேஷன்ஸ், பல கேதரிங்ஸ் ஐ ஹவ் பீன் அசோசியேட்டட். அன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் எக்கச்சக்கமாக ரோட்டரியோட வேலை பண்ணியிருக்கோம். முக்கியமாக ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் ஒவ்வொரு வருஷம் உங்களுடைய அந்த பீஸ் டேக்காக நாங்கள் ஜாயிண்ட்டாக பல வருஷங்களாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பல இடங்கள் பேன் இண்டியா பேசின ஒரு அனுபவங்கள் இருக்குது. இது இல்லாமல் ஒரு 42 வருஷம் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் கன்சல்டிங், இந்த மாதிரி ரிலேட்டட் ஏரியா. ஒரு கேள்வியோடு நான் ஆரம்பிக்க போகிறேன். இந்த கேள்வி உங்களுக்கு கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக இருக்கும். யார் அந்த சார்? ஆனால் நீங்கள் நினைக்கிற கேள்வி இல்லை. இது உங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்டது. இந்த கேள்வியை லைட்டாக மாற்றணும். எது அந்த சார் அப்படின்ட்டு கேள்வியை மாற்றினீங்கன்னா, நீங்கள் ஒரு சிறு குறு பெருந்தொழில் எந்த லெவலில் இருந்தாலும் 5 லட்சம் டேர்ன் ஓவரோ 50 கோடி டேர்ன் ஓவரோ, எங்களுடைய கன்சல்டிங் ஸ்பேஸில் நாங்கள் ரைட் ஃப்ரம் டைனி டு லிஸ்டட் கம்பெனிஸ் வரைக்கும் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணுறோம். எங்கள் பேனில் கிட்டத்தட்ட ஒரு 120 கன்சல்டன்ஸ் இருக்காங்க. பேன் ஏஷியா ஒர்க் பண்ணுறோம். எதனால் இது சொல்கிறேன்னா, எனக்கு எந்த வியாபாரமாக இருந்தாலும் அதனுடைய பேக்ரவுண்ட் தெரியும். 45 வெர்டிக்கல், டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் சைஸஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. நார்மலாக எங்கே போனாலும் கன்சல்டிங்கில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, உங்களுக்கு எங்களுடைய வியாபாரத்தில் அனுபவம் இருக்கா? அனுபவம் இல்லாமல் எப்படி எங்கள் வியாபாரத்தை பற்றி நீங்கள் அறிவுரை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதற்கு நான் எப்பவும் சொல்லக்கூடிய ஒரு பதிலை நான் முதல்ல சொல்லிட்டேன்னா உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் கொஞ்சம் செட் ஆகும். இந்த க்ரௌடில் கண்டிப்பாக நீங்கள் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ், லாயர்ஸ், இன்ஜினியர்ஸ், பிஸ்னஸ் பீப்புள் நிறைய பேர் இருப்பீங்க. உங்களுடைய உடல் நலத்திற்காக நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போய் ஒரு ட்ரெயினர்கிட்ட பேசும் பொழுது அவர் உங்கள் பாடியை டீல் பண்ணுறாரா, இல்லை உங்களுடைய குவாலிஃபிகேஷனை டீல் பண்ணுறாரா? இன்ஜினியருக்கு வேறு மாதிரி ஷெட்யூலு, லாயருக்கு வேறு மாதிரி ஷெட்யூலு. உங்கள் உடலில் என்ன பிரச்சனையோ அந்த உடலுக்கு என்ன சரி செஞ்சால் உடம்பு சரியாக வரும்னு அந்த ட்ரெயினருக்கு தெரியும். ஸோ அவர் உங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கோ உங்களுடைய ப்ரொஃபஷனோ டீல் பண்ணுறதில்ல, உங்களுடைய உடலில் டீல் பண்ணுறாரு. உங்களுடைய உடல் சொல்லி எடுத்தீங்கன்னா சில உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புகள் ஒரு மாதிரி வேலை செய்யணும். அது சரியான விகிதாச்சாரத்தில் வேலை செய்யும் போது உடல் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் அலோபதியில் பார்த்தாலும் சரி, ஹோமியோவில் பார்த்தாலும் சரி, ஆயுர்வேதிக்கில் பார்த்தாலும் சரி, பிஎம்ஐ, பிஎம்ஆர் எப்படி பார்த்தாலும். அதே மாதிரி ஒரு இங்கே 2-3 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ் கூட இருக்கீங்க. மேபி யூ வில் கனெக்ட் பெட்டர் வித் திஸ். எந்த வெர்டிக்கலாக இருந்தாலும் கிட்டத்தட்ட ரஃப்லி வேர்ல்டு ஓவர் பார்த்தீங்கன்னா 45 பிஸ்னஸ் வெர்டிக்கல் இருக்குது. 45 to 48 டெலிகாம், சாஃப்ட்வேர், ஐடிஎஸ், என்ன எடுத்தாலும் மேனுஃபேக்சரிங், எந்த லைனில் போனாலும் மொத்தமாக ஒரு 45-46 வெர்டிக்கல். ஆனால் எங்கே போனாலும் அந்த வியாபாரம் என்கிற உடலுக்கு சில பண்புகள் இருக்கு. இதை நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இப்போ நீங்கள் செய்வதோடு பெட்டராக செய்ய முடியும். ஸ்டாண்டர்டாக சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். வருஷ கடைசியில் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்னு ஒன்று வரும், அதுக்கு டேக்ஸ்னு ஒன்று கட்டுவீங்க. ஆனால் இன்வேரியபிளாக பார்த்தீங்கன்னா இந்த நெட் ப்ராஃபிட்டோ பேட்டோ எந்த பேரில் நீங்கள் கூப்பிட்டாலும் இந்த பணம் உங்கள் கையில் இருக்காது. இது எல்லாருக்குமே தெரியும். இங்கே தான் இந்த சார் வராரு. இந்த சார்ன்றது ஒரு ஆக்ரோனிம். இதை ஒரு பேசிக் இன்புட்டாக கொடுக்குற, அதுக்கப்புறம் சில அட்வான்ஸ் கான்செப்ட்ஸ் ஆன் லீடர்ஷிப், பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்லாம் பார்க்கலாம். இன்சிடென்ட்லி 23 ஜூன் இன்டர்நேஷனல் MSME டே 27 ஜூன், அதை ஒட்டி என்னுடைய 15வது புத்தகம் வெளியிடப்பட்டது. கைதரலாம், கேட்க வேண்டியதா இருக்கு. ஐயோ நம்பிட்டோம். இதுதான் இந்த புக்கு. இதை காட்டுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, கடைசியில் சொல்றேன். 9 Habits of Super Successful MSMEs. என்னுடைய ஒரு 25-30 வருடம் பல பிஸ்னஸஸோட டீல் பண்ணி, முக்கியமாக MSMEஸோட டீல் பண்ணி அதன் மூலமாக கற்றுக்கிட்ட சில விஷயங்களை
இப்போ என்ன நீங்கள் பர்சனலாக ஒரு செஷனுக்கு கூப்பிட்டாலோ கன்சல்டிங் கூப்பிட்டாலோ செலவாகும். என்ன செலவு அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி புத்தகங்களில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அதோட மொத்த சாராம்சம் கிடைக்கும். உங்களால் இந்த புத்தகத்தை படித்து செயல்படுத்த முடிஞ்சதுன்னா பல அபரிதமான நேர்மறை மாற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும். சாருக்கு வரும். யார் அந்த சார்? SIR அப்படின்ற ஆக்ரோனிம் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 முக்கியமான விஷயங்கள் எந்த வியாபாரத்தில் இருந்தாலும், சிங்கிள் மேன் ஆர்மியில் ஆரம்பித்து ஒரு பெட்டாலியன் வச்சிருக்கிற கம்பெனி எல்லாத்துக்குமே இந்த 3 விஷயங்கள். இதை சொல்வதற்கு முன்னால் உங்களுக்கு முக்கியமான ஒன்று சொல்லணும். ஈக்குவலாய்டல் ட்ரையாங்கிள் கேள்விப்பட்டிருப்பீங்க. சரிசம முக்கோணம். ஒரு ஈக்குவலாய்டல் ட்ரையாங்கிள் எடுத்தீங்கன்னா 3 சைடும் 3 ஆங்கிளும் அந்த டிஸ்டன்சஸ் ஈக்குவலாக இருக்கும். அது இருந்தால் தான் ஈக்குவலாய்டல் ட்ரையாங்கிள். அந்த நடுவில் இருக்கிற இடத்துக்கு பேர் ஏரியான்னு சொல்லுவாங்க. இந்த ஏரியாவை நீங்கள் உங்களுடைய வியாபார வெற்றி, பிஸ்னஸ் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி எடுத்தீங்கன்னா இந்த ஈக்குவலாய்டல் ட்ரையாங்கிள்ன்றது ஒரு சைடு எக்ஸ்டெண்ட் ஆனால் அது அப்டியூஸ் ட்ரையாங்கிளாக மாறிடும். அதனுடைய ஒரே ஒரு கேரக்டர் தன்மை மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, மற்ற ரெண்டும் ஈக்குவலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். அது என்னன்றதை பார்க்க வரும். அந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா இல்லை சக்ஸஸ் அப்படின்றது சின்ன ஈக்குவலாய்டல் ட்ரையாங்கிளாக இருந்தால் ஏரியா கம்மி, இன்னும் கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு, இன்னும் கொஞ்சம் பெருசு. அதானி அளவுக்கு அம்பானி அளவுக்கு எடுத்துன்னு போகலாம், எலான் மஸ்க் எடுத்துன்னு போகலாம். எந்த அளவுக்கு போனாலும் ட்ரையாங்கிள் 3 சைடும் கான்செப்ட் அதே தான். அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஒரு வியாபாரம்னா உங்களுடைய ரெவென்யூ அப்படின்றது எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக சேல்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ஃபஸ்ட்டு SIRல பார்த்தீங்கன்னா இந்த எஸ்ன்றது சேல்ஸை குறிக்கும். பல கம்பெனி நாங்கள் கன்சல்ட் பண்ணும்போது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சூப்பராக இருக்கும், கேபெக்ஸ் பயங்கரமாக போட்டிருக்காங்க, எக்கச்சக்கமாக மார்க்கெட்டிங்கு, மேன் பவர் எல்லாத்துலேயும் பணத்தை போட்டிருக்கோம். உள்ளவே பார்த்தீங்கன்னா சேல்ஸ் கிட்டத்தட்ட 0 இருக்கும். அநேகமாக இங்கே இருக்கிற பல MSMEஸ்க்கு இருக்கக்கூடிய முதல் பிரச்சனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான பொருள், அருமையான கான்செப்ட், அருமையான சர்வீஸ், வாங்கிறதுக்கு ஆள் இல்லை. வள்ளலார் ஞாபகம் வருது, கடை வெறித்தோம் கொள்வார் இல்லை. அந்த நிலைமையில் பல MSMEs பர்சனலாக கிட்டத்தட்ட நான் ஒரு 20-30,000 MSME மேலே இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன். மிட் கேப் கம்பெனிஸ், லார்ஜ் கம்பெனிஸும். எங்கே போனாலும் இதே பிரச்சனை. கெப்பாசிட்டி பயங்கரமாக இருக்குது சார். இப்போ என்னுடைய கெப்பாசிட்டி 1 லட்சம் யூனிட் ஒரு மாதம்னா எனக்கு இன்னைக்கு கையில் ஆர்டர் 3000-5000 யூனிட் கூட கிடையாது. ஸோ அப்போ என்ன ஆகுது? எந்த விதமான ப்ரீ ஸ்டடியும் இல்லாமல் கொண்டு போய் கேபெக்ஸில் போட்டுருவோம். இன்னைக்கு கார்த்தால கூட என்னுடைய நண்பர்கிட்ட ஒருத்தட்ட நான் பேசிகிட்டு இருந்தேன். அவர்கிட்ட நான் கேட்ட கேள்வி, எப்போ நீங்கள் கடைசியாக உங்களுடைய ப்ராடக்ட்ஸை ரீவேம்ப் பண்ணி எவ்வளோ ப்ராடக்ட்ஸை வெளியேற்றினீங்க, எவ்வளோ ப்ராடக்ட்ஸை புதுசாக கொண்டு வந்தீங்கன்னு? ஒரு 35 வருஷம் ஆச்சு சார் அப்படின்னாரு. 35 வருஷம் முன்னாடி எந்த ப்ராடக்டோட உள்ளே வந்தாரோ இன்றைக்கி அதே தான் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், உங்களுடைய பொருள் விற்பதற்கு இன்னைக்கு MSME 99.99% யூஸ் பண்ணக்கூடிய ஒரே டிஃப்ரென்ஷியேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ். ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்களுடைய ஒரே டிஃபரன்ஷியேட்டர் யூஎஸ்பின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. இப்போ அது கொஞ்சம் முன்னேறி யூவிபின்னு மாறி இருக்கு. யூஎஸ்பினா யூனிக் செல்லிங் ப்ரொபோசிஷன், யூவிபினா யூனிக் வேல்யூ ப்ரொபோசிஷன். உங்களுக்கும் உங்களுடைய காம்படிட்டர்ஸுக்கும் என்ன டிஃபரன்சியேஷன் இருக்கு? ஸ்டாண்டர்டாக எல்லாரும் சொல்கிற ஒன்லைனர், சார் எங்கள் குவாலிட்டி நல்லாயிருக்கும் சார், எங்கள் சர்வீஸ் நல்லாயிருக்கும். கஸ்டமரு உங்களை தனியாக பார்க்கலன்னு சொன்னால் ஃபைனலாக நீங்கள் ஒரு 8 பேஜுக்கு அழகாக டெக்னிக்கல் டாக்குமெண்டேஷன் எல்லாம் கொடுப்பீங்க. கடைசியில் திருப்பின்னு போயிட்டு இந்த இடத்துல பேஜ் எவ்வளோ போய் என்னப்பா ப்ரைஸுன்னு கேட்பேன். நடக்குதா? ஃபைனலாக எங்கே போய் முட்டுது? டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்க. அந்த டிஸ்கவுண்ட் இன்வேரியபிளி என்ன பண்ணுவீங்கன்னா காஸ்ட் ஆஃப் ப்ரைஸிங்கில் போவீங்க. எனக்கு மேனுஃபேக்சரிங் காஸ்ட் இவ்வளோ ஆகுது, அதில் அமார்டைசேஷன் மற்ற காஸ்ட் எல்லாத்தையும் விட்டுடும். 10 ரூபாய்க்கு வருதுங்க, 10,000 ரூபாய்க்கு கொடுக்குறேங்க. எங்கே ஒரு மூட நம்பிக்கைன்னா இதை மல்டிபிள் டைம்ஸ் STRன்னு கேள்விப்படுப்பீங்க, ஸ்டாக் டர்ன் ஓவர் ரேஷியோ. மல்டிபிள் டைம்ஸ் இது நீங்கள் சில பேர் சர்வீஸ் லைனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், நான் ஒரு ஆடிட்டர், நான் ஒரு லாயர்,
நான் ஒரு இன்ஜினியரில் ஒரு டாக்டர், எனக்கு இதே அப்படி அப்ளை ஆகுன்னா அதுக்கும் ஒரு பதில் இருக்கு. வரேன் நான். இந்த ஸ்டாக்ஸை வேகமாக டேர்ன் ஓவர் பண்ணுவதன் மூலமாக கொஞ்சம் அடிஷ்னல் மார்ஜின் சம்பாதிக்கலாமா? சென்னையில் வந்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்னு ஒரு இடம் இருக்கு, நிறைய பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டினுடைய எலக்ட்ரானிக்ஸ் கம்ப்யூட்டர் கேபிட்டல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே போனீங்கன்னா 1/2% 1% மேலே மார்ஜினே கிடையாது. ஏன்னா அவனுக்கு வேற எந்த டிஃபரன்சியேஷனும் கிடையாது. அவனுக்கு இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவோம், அங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவோம், இங்கே ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்குவோம். ஒரு 1/2% 1% வச்சு காசு வாங்கி ரொட்டேஷன், எந்த அளவுக்கு நான் ரொட்டேஷன் பண்ணுறேனோ அந்த அளவுக்கு மார்ஜின், கம்மியான மார்ஜின் ரொட்டேஷனில் எடுக்குது. இப்படி இருக்கும்போது இன்னைக்கு உங்களுடைய பொருளில் உங்களுக்கு யூவிபி இருக்கான்னு உங்களே ஒரு கேள்வி கேட்டுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுடைய சேல்ஸ் ஆனது நார்மலாக உங்கள் கெப்பாசிட்டியில் ஒரு சின்ன பர்சன்டேஜாக இருக்கும். நிறைய பேர் நீங்கள் போய் மாட்டிக்கிறது முக்கியமான இன்னொன்று, இது நான் ரைட்டு தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் பல எம்எஸ்எம்இஸோ இல்லை இந்த எம்எஸ்எம்இயோட கிளாசிஃபிகேஷன் இன்னைக்கு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப் டு 250 crores டர்ன் ஓவர். இதில் அன்லிஸ்டட் கேட்டகரியில் ஒரு 80-90% மக்கள் இருக்காங்க. ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் மந்த்லி டர்ன் ஓவர் பண்ணுறவங்கலாம் ரெஜிஸ்டரே பண்ணுறதில்லை. ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால அவங்க பெனிஃபிட் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது தனி சப்ஜெக்ட், அப்புறம் வருவோம். இவங்களுக்கு என்ன டிபிக்கலாக நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா B2Bயில் போய் விடுறாங்க. நான் பார்த்த பல எம்எஸ்எம்இஸில் B2C டைரெக்டாக போகிற அளவுக்கு அவங்களுக்கு மார்க்கெட் ரீச்சோ ஸ்கில்லோ அவங்களுக்கு இல்லை. B2B ஈஸி, ஒரு 4 பேரை பிடிப்பா. மதுரையில் பல ஜுவல்லர்ஸோட நான் மீட் பண்ணி நிறைய பேருக்கு கன்சல்டிங் பண்ணியிருக்கேன். எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்வேரியபிளி ஒரு தங்கமயிலுக்கோ ஒரு ஜிஆர்டிக்கோ ஒரு கல்யாணுக்கோ இவங்களுக்கு தான் வைப்பாங்க. அப்போ என்ன ஆகுது, ஆட்டோமொபைலில் பார்த்தீங்கன்னா கோர் 1, அப்புறம் டயர் 1, டயர் 2, டயர் 3 இங்கே மாட்டிக்கிற மாதிரி இவங்க ஏதோ ஒரு டயரில் மாட்டின்றாங்க. அவங்க உங்கள் மார்ஜினை டிசைட் பண்ணுறாங்க. முதல்ல கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க உங்களோட கிரெடிட் டேர்ம்ஸையும் டிஃபைன் பண்ணுறாங்க. கரெக்டா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எல்லாருக்கும் நடக்கிற மாதிரி இருக்கா? அப்படின்னா இவ்வளோத்தையும் மீறி நீங்கள் அந்த சேல்ஸில் விற்றதுக்கு அப்புறமாக அந்த 3வது எழுத்துக்கு வரும், ஆர் ரிசீவபிள்ஸ். முதலாக நீங்கள் உள்ள வியாபாரத்துக்கு வரும்பொழுது உங்களுடைய ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் 30 டேஸில் இருக்கும். நார்மலாக ஸ்பெசிஃபிக்காக B2Bயில் போனீங்கன்னா இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும். நீங்கள் பல வருடங்கள் உள்ள போக 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 என்ன நடக்கும், அநேகமாக நீங்கள் எப்போ கடைசி உங்களுடைய ரிசீவபிள்ஸை ஏஜிங் அனாலிசிஸ் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை பண்ணியிருந்தீங்கன்னா அநேகமாக எம்எஸ்எம்இல இன்னைக்கு ரிசீவபிள்ஸ் மினிமம் 180 டேஸ். ஆனால் உங்களுக்கு சப்ளை அந்த அளவுக்கு கிரெடிட் கொடுக்க மாட்டோம். கரெக்டாக மிஞ்சி போனால் 15 நாள் 30 நாள். சப்ளை பெருசாக போக 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 இன்ஃபேக்ட் நீங்கள் முன்னாடி பணம் கொடுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் இப்போ ஐடிசி ஆட்டா வாங்கி விற்கிற ஒரு டீலர் லைனில் இருந்தீங்கன்னா நீங்கள் பணத்தை கொடுத்தா தான் ஷிப்மெண்ட்டே பண்ணுவோம். 30 நாள் கழிச்சு தான் ஷிப்மெண்ட். ஏன்னா என்னுடைய சில கிளைண்ட்ஸ் அந்த லைனில் இருக்காங்க. 1 கோடி ரூபாய்க்கு முன்னாடி பேமெண்ட் கொடுப்பான். 35 நாள் 40 நாள் கழிச்சு தான் ஆட்டா கீட்டா மற்ற எல்லா ஐட்டமும் வரும், ஆசீர்வாத் எல்லாம். அதுக்கப்புறம் எங்கள் லைனில் விற்று 6 மாதம் எடுத்து பேப்பரில் அழகாக ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் கையில் இருக்காது. கண்ணாடியில் பார்த்தா மூஞ்சி தெரியுதா லைட்டாக? இந்த நடுவில் ஒன்று ஐன்னு உட்காந்துருக்கு. எல்லாருக்கும் நேரத்துக்கு பதில் கண்டுபிடிச்சிருப்பீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்வென்ட்ரி. இந்த இன்வென்ட்ரி ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது. உதாரணத்துக்கு நான் கன்சல்டிங் லைனில் இருக்கேன். எங்களுடைய ப்ராடக்ட் லைனில் கிட்டத்தட்ட நாங்கள் 65 ஆஃபரிங் வச்சுருக்கோம். வெவ்வேறு கேட்டகரி, வெவ்வேறு சர்வீசஸ், கஸ்டம் சர்வீஸும் இருக்கு. இந்த 65ம் எல்லாரும் வாங்கணுன்ற அவசியம் இல்லை, போகவும் போகாது. அப்போ என்ன ஆகுது, என்னை பொறுத்தவரைக்கும் இந்த இன்வென்ட்ரி நான் உருவாக்கிட்டேன். அது தேவையான ப்ராடக்ட்டோ ப்ரோஷரோ மார்க்கெட்டிங் கொலாட்ரல்ஸோ எல்லாம் ரெடி. ஆனால் வாங்கிறதுக்கு ஆளுது இன்வேரியபிளி பார்த்தீங்கன்னா 2-3 ஐட்டம் தான் விற்கும். கன்சல்டிங் லைனில், நாலேஜ் லைனில், சர்வீஸ் லைனில். இதே பிரச்சனை உங்களுக்கு ஃபிசிக்கல் குட்ஸ் விற்கிற இடத்துலையும் இருக்குது. ஒரு ஏபிசி அனாலிசிஸ் சிம்பிளாக நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுடைய மேக்ஸிமம் டர்ன் ஓவர் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய ஹார்ட்வேர் டீலர் அப்படின்னு சொல்லக்கூடிய, ஆனால் ஒரு 30 கோடி பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியோட டர்ன் ஓவர் இன்க்ரீஸ் பண்ணி அவங்க கம்பெனியை பெட்டர் பண்ணி மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எங்களை கூப்பிட்டாங்க. 2 வருஷம் ஒர்க் பண்ணோம்.
உள்ள போகும்போது பார்த்தா அவங்களுடைய SKU கிட்டத்தட்ட 25,000 ஐட்டம் இருக்கு, ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ். ஆனால் அவங்களுடைய பில்லிங் ஐட்டம்ஸில் போய் பார்த்தா மாதம் அவங்க விற்கிறது 150 ஐட்டம் கூட. ஏன் வச்சிருக்க அப்படின்னு கேட்டால் அது வைக்கலைன்னா எங்களை மதிக்க மாட்டாங்க சார். 6 மாதம் ஆச்சு அவரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு. இது சரியான அப்ரோச் இல்லை. ஒரு பேசிக் ABC பண்ணி 80-20 ரூல் நீங்கள்லாம் பேரட்டோ படிச்சிருப்பீங்க. உங்களுடைய 80% டர்ன் ஓவர் இன்வேரியபிளி நீங்கள் ஆஃபர் பண்ணுற 20% ப்ராடக்ட்ஸில் சர்வீஸில் தான் வரும். அதை புரிய வச்சு கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய் மெட்டீரியலை 4,000 5,000 SKUவா முதல்ல குறைச்சி மெதுவாக குறைச்சி இன்னைக்கு ஒரு 1,500-2,000 SKU தைரியமாக வியாபாரம் பண்ணுறாரு. யாராவது வந்தாங்கன்னா இந்த பொருள் இல்லைன்னு சொல்றதுக்கு கூட அவருக்கு தைரியம் முதல்ல இல்லை. இதே பிரச்சனை உங்களுக்கு அநேகமாக இருக்கும். அந்த இன்வென்ட்ரின்றது 3 விஷயங்களாக உங்களுடைய கடையில் உட்காந்துருக்கும். கடையிலையோ மேனுஃபேக்சரிங் யூனிட்லையோ உட்காந்துருக்கும். என்னவா உட்காந்துருக்கும்? ரா மெட்டீரியலாக உட்காந்துருக்கும், ஒர்க் இன் ப்ரோக்ரஸாக உட்காந்துருக்கும், இல்லை ஃபினிஷ் குட்ஸாக உட்காந்து. இது 3 சேர்ந்தது தான் உங்களுடைய இன்வென்ட்ரி. இன்வேரியபிளி ஒரு 10 கோடி ரூபாய் நீங்கள் டேர்ன் ஓவர் பண்ணுற கம்பெனியாக இருந்தால் உங்களுக்கு ஒரு 10% பேட் வச்சுக்கோங்க. அதே ஜாஸ்தி அவ்வளோலாம் வராது. 10% பேட் ஒரு பேச்சுக்கு வச்சுக்கும். 1 கோடி ரூபாய் உங்களுக்கு பேட் பேப்பரில் வருதுன்னா உங்களுடைய இன்வென்ட்ரி இன்வேரியபிளி 2.5 கோடி இருக்கும், ரிசீவபிள்ஸ் 3 கோடி இருக்கும். 5.5 கோடி ரூபாய் 10 கோடியில் இது நான் பேலன்ஸ் ஷீட் P&L டெய்லி பார்க்கறதுனால எனக்கு தெரியும். இப்போ அந்த 5.5 கோடி யாரோட காசு? ஒன்று உங்கள் சொந்த காசு, அப்படி இல்லைன்னா வெளியிலேருந்து கடன் வாங்க. பேங்க்கில் வாங்கினா கொஞ்சம் ரேட்டு கம்மி, ஒரு லெவலுக்கு மேலே பேங்க் கொடுக்க மாட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? 1 வட்டி 2 வட்டி மீட்டர் வட்டி வரிசையாக போகும். கண் கூடாக தினசரி பார்க்கணும். அப்போ என்ன ஆகுதுன்னா சர்டன் பேசிக் டிசிப்ளின் வியாபாரத்தில் மிஸ் ஆகிடும். பல கம்பெனிஸில் நாங்கள் ஃபஸ்ட்டு ரீவேம்ப் பண்ணுறது இந்த 3 புள்ளியை ஓனர் டெய்லி பார்க்கணும். நான் கேட்க போகிற கேள்வி நீங்கள் பதில் சொல்ல வேணாம், ஆனால் மனசுக்குள்ளே நீங்களே இந்த கேள்வி உங்களுக்கு கேட்டுங்க. உங்களோட P&L அக்கௌண்ட்டை நீங்கள் வருஷத்துக்கு எவ்வளோ தடவை பார்க்குறீங்க? பதில் சொல்ல வேணும். மார்ச் முடியும் சார், 24-25 மார்ச் முடிஞ்சிச்சு. ஆடிட்டர் பார்த்துட்டு இருக்காரு. அவர் பார்த்து சொல்லும்போது நான் கைது போடுவேன் சார். கரெக்டாக நிறைய தலை ஆடுது. ஃபஸ்ட்டு டிசிப்ளின் முதல் மாதத்தில் நாங்கள் கொண்டு வருது கன்சல்டிங்கில். முடிஞ்சால் நீங்கள் ஃப்ரீ இன்புட்டாக எடுத்து பண்ணிக்கங்க. உங்கள் P&L நீங்கள் டெய்லி பார்க்கணும். ரியல் டைம் P&L இருக்கணும், டம்மி P&L இருக்கக்கூடாது. உங்களால் இன்னைக்கு முடியாதுன்னு நினைக்கலாம், 30 நாளில் பண்ண முடியும். ஐ கேன் ஷோ யூ த வே. பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சில பேசிக் திங்ஸ். இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜி, இன்னைக்கு இருக்கக்கூடிய டூல்ஸ், அநேகமாக பல டூல்ஸ் இன்னைக்கு ஃப்ரீயாகவே இருக்கு. உங்கள் வீட்டில் படிச்சுட்டு வேலைக்கு போகிற பையனோ இல்லை சும்மா இருக்கிற பையனை ஒரு AIML கொடுத்தீங்கன்னா 2 நாள் எல்லாத்தையும் எழுதி கையில் கொடுத்துரும். அநேகமாக 10ல் 9 பேர் MSME டேலி தான் யூஸ் பண்ணுவீங்க. கரெக்டாக? இந்த டேலி மூலமாக MS எடுக்கிறது ரொம்ப ஈஸி. நீங்களே எழுதலாம், இல்லை இதுக்குன்னு டேலி சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. நான் டேலியோட சேல்ஸ்மேன் இல்லை, அதனால் ப்ராக்டிக்கலாக டே இன் டே அவுட் இதை பார்க்கறதுனால சொல்கிறேன். உங்களால் உங்களுடைய P&L டெய்லி பார்க்க முடியுதுன்னா, எனக்கு P&Lனா கம்ப்ளீட் லிஸ்டெல்லாம் வேண்டாம். எண்ட் ஆஃப் த டே இன்னைக்கு எனக்கு டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ, பேட் கண்டுபிடிக்க முடியாது, வருஷ கடைசியில் என்ட்ரிஸ் போக தான் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஒரு GPயில் கிராஸ் ப்ராஃபிட் பார்க்க முடிஞ்சால் உங்களுக்கு மூவ்மெண்ட் தெரியும். இது இல்லாமல் என்னோட கையில் இன்னைக்கு இன்வென்ட்ரி எவ்வளோ இருக்குது ஸ்டாண்டர்டாக எல்லாம் சொல் சார். வருஷத்துக்கு ஒரு இன்வென்ட்ரி எடுக்கிறதே கஷ்டம், நீங்கள் என்ன டெய்லி பார்க்க சொல்கிறீங்க? முடியும். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. எல்லாம் பண்ண முடியும் சார். அதாவது உங்களுக்கு வழி தெரியும், தெரியாதவங்களுக்கு வழி சொல்லுங்க. இது பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இவ்வளோ என் கையில் இன்வென்ட்ரி இருக்குன்னா ரொம்ப ஒரு சிம்பிளான கேள்வி. உங்களுடைய இன்வென்ட்ரி ஹோல்டிங் 1 crore கையில் இருந்தால் வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் பண்ணணும்? ஒரு கெஸ் மார்க் சொல்லுங்க பார்க்கல, எவ்வளோ பண்ணணும்? ஆவரேஜ் இன்வென்ட்ரி ஹோல்டிங் என்கிட்ட 1 crore இருக்கு. இன் ரா மெட்டீரியல், ஒர்க் இன் ப்ரோக்ரஸ், ஃபினிஷ் குட்ஸ் எல்லாம். என்னோட ஆனுவல் டர்ன் ஓவர் நான் எவ்வளோ பண்ணணும்? மினிமம் 20x.
உங்கள் கையில் எவ்வளோ இன்வென்ட்ரி இருக்கோ மினிமம் 20x பண்ணால் தான் நீங்கள் கொஞ்சமாவது வியாபாரம் ஒழுங்காக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் பார்க்குற பல இடங்களில் 2x 3xே தாண்ட மாட்டேது. பல MSMEs பர்சனலாக பேசும்போது CEO கோச்சிங்லாம் நான் நிறையா பண்ணுவேன். ஓனருக்கு கோச்சிங், இந்த FBAலாம் சொன்னாங்க, சார் பச்சு முற்றம் நல்லா வேலை கிடச்சிது சார், ஒழுங்காக போயிருக்கலாம், புரிவாலை பிடிச்சிட்டாங்க, விட முடியல. பையன் இப்போ போய் செட்டில் ஆகி யூஎஸில் அவன் ஏதோ சம்பாதிச்சு அனுப்பிச்சிருந்தான், வண்டி ஓடிடு. நான் ஒரு எந்த விதமான எக்ஸ்ட்ரா மீட்டரே இதில் போடல. டே இன் அண்ட் டே அவுட் கோயம்புத்தூரில் பல பட்டறைகள் ஏறி இறங்கி நான் பேசுகிறேன். நிறைய இடங்களில் ஃப்ரீயாகவே அட்வைஸ் கொடு. பார்த்தா பாவம், ஆனால் காசு கூட கொடுக்க முடியாது. நிறைய பேர் என்ன ஆகுனா பேசிக்ஸ், சில பேசிக்ஸை விடுறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள். இந்த பேசிக்ஸ் உங்களுடைய சேல்ஸ், உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் சேல்ஸ் வரணும்னா எவ்வளவு ஃபனல் இருக்கணும்னு கூட MSME நிறைய பேர் ஓனர்ஸ்க்கு தெரியாது. ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா எங்களுடைய அனுபவத்தில், என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்லணும்னா, ஒரு ஆவரேஜாக ஒரு வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் நீங்கள் டேர்ன் ஓவர் ஒரு வருஷத்துக்கு பண்ணணும்னு ஒரு பேச்சுக்கு எடுத்தால் உங்களுக்கு மினிமம் 10 கோடி ரூபாய்க்கு ஃபனல் இருக்கணும். ஒரு 5லேருந்து 6 கோடி ரூபாய்க்கு கொட்டேஷன்ஸோ RFPஸோ வெளியில் போயிருக்கணும். இது இல்லைன்னா சத்தியமாக 1 கோடி டேர்ன் ஓவர் வராது. அப்போ என்ன ஆகும்? ஃப்ரஸ்ட்ரேஷன். இவ்வளோ மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி போட்டு வச்சுருக்கேன், இவ்வளோ லேத் வாங்கி வச்சுருக்கேன், இவ்வளோ மிஷின் வாங்கி வச்சுருக்கேன், இந்த கேபெக்ஸுக்கு மாதம் மாதம் EMI கட்டின்னு இருக்கேன், வருஷ கடைசியில் இது இல்லாமல் நிம்மி மேடமுக்கு வேறு டாக்ஸு GSTலாம் போகுது. கரெக்டு தானே? அப்போது பிரச்சனை எங்கே இருக்குது? என்னுடைய வியாபாரத்தை பற்றி எனக்கு இல்லாத ஒரு புரிதல்னால வரக்கூடிய பிரச்சனை. எவ்வளோ பேரால் நாளிலேருந்து உங்களுடைய சேல்ஸ் இன்வென்ட்ரி ரிசீவில் டெய்லி பார்க்க முடியும்? கை தூக்கம் பார்க்கணும். 3 பேர், 4, 5, 6, 7, 8. ஏற்கனவே பார்க்குறவங்க எவ்வளோ பேர்? பாதி தூக்குறீங்க. 2 பேர். வெரி குட். உங்களுடைய என்டையர் வியாபாரம், பல MSME சார் பேசும்போது சொன்னார், எனக்கு மைக் பிடிச்சா பேசுறதுக்கு வராது சொன்னாரா? இதே மாதிரி பல MSMEக்கு விற்கிறதுக்கு தெரியாது, சேல்ஸ் பண்ண தெரியாது. அவங்க ஒரு கான்சியஸாக செல்லிங் கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கிறதே கிடையாது. சேல்ஸ் லைனில் 40 வருஷம் இருந்ததுனால என்னுடைய முதல் புத்தகம் நான் எழுதினது சேல்ஸை பற்றி 1998 யூ டூ கேன் செல் அப்படின்னு சொல்லி. எனக்கு வியாபாரம் பண்ண தெரியாது. வியாபாரம் பண்ணுவதற்காக நான் அத்தனை வேலைக்கு எடுப்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு அவன் ஒன்று பேரலாக, நீங்கள் ரீசெண்டாக லாஸ்ட் 1 வீக்காக சோஷியல் மீடியாலாம் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா, மார்க் ஜூக்கர்பர்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருடைய கம்பெனி என்ன பேர்? ஃபேஸ்புக். அந்த ஃபேஸ்புக் கான்செப்ட் சுட்டப்படன்றது எவ்வளோ பேருக்கு தெரியும்? அவரை நம்பி 2 பெரிய இன்வெஸ்டர்ஸ் பணத்தை கொடுத்து ப்ராடக்ட் ஒன்று டெவலப் பண்ண சொன்னாங்க. ஐயா கல் சூடாக இருக்குன்னு 300 தோசை சைடில் வாத்துட்டார். வெளியில் போய் கோர்ட் வரைக்கும் போய் $65 மில்லியன் செட்டில்மெண்ட் கொடுத்து அவங்க திரும்பி வெளியில் போயிட்டு ஆரம்பிச்சதான் பிட்காயின். அவங்களுடைய இன்னைக்கு நெட்வொர்த் $3 trillion. நிறைய பேருக்கு தெரியாது. வேர்ல்ட்லே ரிச்சஸ்ட் பிஸ்னஸ் பீப்புள்லாம் இவங்க 2 பேர். எதற்காக சொல்கிறேன்னா, உங்கள்கிட்ட இருக்கிற பல பேர் இந்த பொருளை பற்றி எல்லா விஷயங்களையும் கற்றுக்கிட்டு அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஜலந்தர்லேயோ வேற எங்கேயோ ஒரு நல்ல ப்ராடக்ட்டும் வாங்கி லோக்கல் விற்க ஆரம்பிச்சிடும். கண் கூடாக பல கம்பெனிலாம் நேரடியாக பார்த்து, பல ரைஸ் மில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் பல கம்பெனிக்கு கன்சல்ட் பண்ணும்போது கண் கூடாக பார்த்தது. கார்த்தால ஒரு பில்லு, சாயங்காலம் ஒரு பில்லு. ஓனர் கேட்டேன், அவங்க கண்ணெதிரிக்கே வேற ஒரு கம்பெனிக்கு பில்லு போடுறாரு சார், ஒன்றாவது வருது சார், எனக்கு விற்க தெரியாது. அந்த ஆள் 2 விற்கிறாரு, 1 எனக்கு கொடுக்குறாரு, 1 ஒரு 300 கம்பெனியில் பில் பண்ணிக்கிறார். போட்டா சார். ஏன்? சேல்ஸ் தெரியாது. சேல்ஸ் அவனை கற்றுக்க முடியுமான்னு கண்டிப்பாக முடியும், பெரிய கஷ்டம்லாம் இல்லை, சில பேசிக்ஸ் தான். அப்போ உங்களுடைய சேல்ஸ் ஃபனலை டெய்லி பார்க்க ஆரம்பிக்கணும். சேல்ஸ் ஃபனல் நீங்கள் பார்க்க ஆரம்பித்தாதான். நான் 2 வருஷமாக ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு லிஸ்டட் கம்பெனி, இந்தியாவில் ஃபார்ச்சூன் 100ல், இந்தியன் ஃபார்ச்சூன் 100ல் இருக்கிற கம்பெனி. போன வருஷம் அவங்க FY 24-25 8,000 crores க்ளோஸ் பண்ணாங்க. இந்த வருஷம் 12,000 crores டார்கெட் 25-26. ஆனால் ஓனர்ஸ் யாருக்குமே சேல்ஸ் பற்றி ஒன்றும் தெரியாது, ஒரு நம்பிக்கையில் ஓடிடும்.
உள்ள இறங்கி டீட்டெயில்டாக போக 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 ஓ இவ்வளோ விஷயம் இருக்கான்னு என்ன கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சேல்ஸ் சொல்லி தரல, சேல்ஸ் எப்படி ட்ராக் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சு. மெதுவாக அவங்களுக்கு சேல்ஸ் ஹெட்டாக இருக்கவங்கள கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. எவ்வளோ பேர் மார்க்கெட்டில் ரீச் பண்ண, எவ்வளோ இன்பவுண்ட் லீட்ஸு, எவ்வளோ அவுட்பவுண்ட் கால்ஸ், எவ்வளோ ப்ரப்போசல்ஸ் போச்சு, என்ன கன்வர்ஷன் ரேஷியோ, ஃபனல் டு கன்வர்ஷன் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது, எஃப்சிஆர்னு சொல்லுவாங்க. முதல்ல ஃபனல்ன்றதே தெரியாது. ஃபனல் பில்ட் ஆகி அதில் கன்வர்ஷன் ரேஷியோ என்ன. பெஸ்ட் செல்லிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா கூட எஃப்சிஆர் வந்து 5-6% தான் இருக்கும். நிறைய லீக்கேஜஸ் நடுவில் இருக்கும். எனக்கு 100 என்கொயரி வந்ததுன்னா 5-6 தான் கன்வெர்ட் ஆகும். எக்ஸப்ஷனல் பார்த்தீங்கன்னா 10 கன்வெர்ட் ஆகும். பாக்கி 90 வேற எங்கேயா போயிட்டு வாங்க மாட்டோம், வேற போய் காம்படிட்டர் வாங்குவா, என்ன நடந்ததுன்னு தெரியாது. ஸோ நாலுலேருந்து நீங்கள் முதல்ல முடிஞ்சா இன்னைக்கு நைட்லேருந்து சேல்ஸ் ஃபனல் எவ்வளோ இருக்குது, உங்களுடைய எவ்வளோ பேர் FY 25-26க்கு டாப் லைன் பாட்டம் லைன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த க்ரௌடில் 25-26 1st April 2025 to 31/3/2026க்கு எவ்வளோ பேர் டாப் லைன் பாட்டம் லைன் டார்கெட் ரைட்டிங்கில் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க. தப்பான ரூம் வந்துட்டேன்னா பாட்டம் லைன் இல்லாமல் எதுக்கு டாப் லைனு? எங்க வீட்டுக்காரரும் ஆபீஸுக்கு போனாருன்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பல பேருக்கு பிரச்சனை என்னன்னா பாட்டம் லைனை எதிர்பார்க்கறதே தப்புன்னு நினைக்கிற மாதிரி நிறைய MSMEs இருக்காங்க. அடுத்த வருஷம் 50 கோடி டர்ன் ஓவர் பண்ண போறோம் சார், டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அது ஓகேப்பா, பேட் எவ்வளோன்னு, பேட்டுனா என்னன்னு கேட்பாங்க. பட்டுன்னு பதில் வரும், அதுதான் பேட்டு. அதை புரிய வச்சதுக்கப்புறம் ஒரு 5% சார், இப்போ நீங்கள் 5% பண்ணுறதுக்கு அதில் போடுற உழைப்பை பணத்துக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டால் மினிமம் 12-14 வரும்பா, கஷ்டப்படாமல் சம்பாதிக்கலாம். If you stay invested, stock market gives you far better returns than an unpredictable business. எல்லாருக்கும் தெரியும். மெதுவாக இது புரிய 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 பாட்டம் லைன் ஒன்று இருக்குது, அதெல்லாம் விட்டு நெக்ஸ்ட் கேட்பேன். அடுத்த வருஷம் டார்கெட் டாப் லைன் பாட்டம் லைன் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஆவரேஜ் ரிசீவபிள்ஸ் டார்கெட் எவ்வளோன்னு கேட்பேன். சார் அதெல்லாம் என் கையில் இல்லை சார், நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியும்? நீங்கள் என்ன சோஷியல் சர்வீஸ்க்காக வியாபாரம் பண்ணுறோம்? நிறைய MSMEs போய் பார்த்தீங்கன்னா வருத்தமான விஷயம், அவுட்ஸ்டாண்டிங்கை ஃபாலோ பே பண்ண மாட்டாங்க. கேட்டால் தப்பாக நினச்சிப்பா சார், ஃபர்தராக ஆர்டர் கொடுக்க மாட்டார். நான் அந்த காலத்தில் டீல் பண்ண பல கம்பெனியுடைய ஸ்டாண்டர்ட் டெக்னிக், நீங்கள் போயிட்டு பேமெண்ட் கேட்டால் இன்னொரு ஆர்டர் கையில் கொடுப்போம். சார் ஆர்டர் கொடுத்துட்டார், அங்கேயே வந்து எலி வடையை சிக்கியாச்சு. அந்த ஆர்டருக்கு சப்ளை பண்ணி ஒரு 3-4வது பில்லு வரும்போது ஃபர்ஸ்ட் பில்லு ரிலீஸ் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் பில்லு ரிலீஸ் ஆனோன்னு திரும்பி அவங்களை கூப்பிடுவோம் அடுத்த ஆர்டர். சார் பேமெண்ட், யோ ஃபர்ஸ்ட் இது கொடுத்தல வரும் வாங்கிக்கோ. இன்வேரியபிளி எல்லாருக்குமே ஒரு பெரிய சப்ளையில் போனீங்கன்னா 5 பில்லில் 1 பில் பேமெண்ட் வரும், 4 பெண்டிங்கில் நிற்கும். 2வது பில் கொடுக்கும், 5வது 6வது ஆர்டர் கையில் கொடுப்போம். இந்த சைக்கிள் அப்படியே வந்துட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும், வராத ப்ராஃபிட்டுக்கோ இல்லை வந்த ப்ராஃபிட்டுக்கோ பேங்க்லேயோ வேற எங்கேயோ கடனை வாங்கி அழைக்கக்கூடிய நிலைமை. இதை சரி பண்ண முடியுமானா முடியும். சில கடினமான முடிவுகளை நீங்கள் இன்னைக்கே எடுக்கணும். முதல்ல என்னுடைய சேல்ஸு, என்னுடைய இன்வென்ட்ரி, நாலேஜ் இன்வென்ட்ரியோ ப்ராடக்ட் இன்வென்ட்ரியோ, என்னுடைய ரிசீவபிள்ஸ், சில லைனில் மட்டும்தான் ரிசீவபிள்ஸ் பிரச்சனை கிடையாது, அந்த அளவுக்கு கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு ரீட்டைல் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஸ்டாக் இஷ்யூ இருக்கும், ரிசீவபிள்ஸ் இஷ்யூ பெருசாக இருக்காது. ஏன்னா அது மாதிரி பெரிய பெரிய ரீட்டைல் செயின்ஸ்க்கெலாம் நிறைய நான் கன்சல்டிங் பண்ணியிருக்கேன். ரிசீவபிள்ஸ் இருக்கும், அந்தளவுக்கு இருக்குது. கார்பரேட் பையிங் இருக்கும்போது ஒரு 15 நாள் 20 நாள் டிஸ்கவுண்ட் ரேதர் கிரெடிட் கொடுப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா பே அண்ட் கேரி. உங்களுடைய இந்த 3 மெட்ரிக்ஸும் நீங்கள் தினசரி எப்போ ட்ராக் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ இது கண்ட்ரோலில் வருதோ, எப்போ இதுக்கு ஒரு குறிக்கோள் நீங்கள் சரியாக அமைக்கிறீங்களோ, எப்போ கரெக்டிவ் ஆக்ஷனை டெய்லி எடுக்கிறீங்களோ, 5 கோடி 10 கோடி 50 கோடி டேர்ன் ஓவர் முக்கியம் இல்லை. எந்த டேர்ன் ஓவர் பண்ணாலும் அதில் மினிமம் பர்சன்டேஜ் ஆஃப் பேட் நான் எடுக்கணும். அந்த பேட் என் கையில் பணமாக நிற்கணும், இன்வென்ட்ரியாக நிற்கக்கூடாது, ரிசீவபிள்ஸாக நிற்கக்கூடாது. இது இரண்டும் உங்களுக்கு தெளிவாயிடுச்சுன்னா பல நேரங்களில் நீங்கள் வரக்கூடிய வியாபாரத்தை இல்லைப்பா எனக்கு வேணாம். சம்டைம்ஸ் இட்ஸ் பெட்டர் டு சே நோ டு an order than to take the order and suffer for the rest of the life. அவன் ஜாலியாக ஆர்டர் கொடுத்துட்டு போயிடுவான். ஒருத்தருக்கு தான் புரிஞ்சுதா இல்லை ஒருத்தர் தான்? இதை செய்யறதுக்கு எங்கேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லீடர்ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் போட்டிருக்காங்களே, அது வரணும்ல, பிஸ்னஸ் லீடர்ஷிப்.
உண்மையான லீடர்ஷிப் எங்க ஆரம்பிக்குது? ஒரு வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கா இல்லை பேசுறது போறதுன்னு சொல்ல குடிக்கிறது. நாமளும் ரொம்ப நேரம் பேசினா வந்து பாட்டில் வச்சுட்டு டைம் இருக்குல்ல, 9 மணி நீங்க ஏந்து போயிடுவீங்க. அப்படிலாம் இல்லையா? எந்த வியாபாரத்தை நீங்க பார்த்தாலும் உங்களுடைய தலையெழுத்தானது எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் முடிவெடுக்கும் விதம். நான் பல கம்பெனியில் போகும்போது டாப் லெவல் டைரக்டர்ஸ், பெரிய பெரிய நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத கம்பெனியோட சேர்மன்லாம் முதல் கேள்வி கேட்குது, ஃபினான்ஷியல் ஆடிட் பண்ணுறீங்களா சார்? ஓ, ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணுறோம், இன்டர்னல் ஆடிட் இருக்கு, எல்லாம் பண்ணுறோம். அடுத்த கேள்வி ஒன்று கேட்பேன், டிசிஷன் மேக்கிங் ஆடிட் பண்ணுறீங்களான்னு கேட்பேன். அப்படின்னா அப்படின்னு இங்கே இருக்கிறவங்கள யாராவது கான்ஷியஸாக தொட்டு சொல்லுங்க, டிசிஷன் மேக்கிங் ஆடிட் எப்பாவது உங்கள் கம்பெனியில் பண்ணியிருக்கீங்க? அந்த மாதிரி நம்மளுக்கு கான்செப்டே கிடையாது. எதனால? ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறவர், லீடராக இருக்கிறவர், இன்வேரியபிளி அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எமோஷனல் டிசிஷன்ஸ். ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். இந்த முடிவு எடுக்கலாம் கைவிட்டு போயிடுமோ, ரோட்டில் சேரலாம் யாரும் மதிக்க மாட்டாங்களோ, இன்னைக்கு மீட்டிங் அட்டன் பண்ண ஏதாவது மிஸ் ஆகிடுமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அந்த பயத்தில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் நம்ம எடுக்கக்கூடிய பல முடிவு. நார்மலாக லாஜிக் ஃபர்ஸ்ட், எமோஷன் செகண்ட்னு சொல்லுவாங்க டிசிஷன் மேக்கிங். நம்மளது ஒன்லி எமோஷன்ஸ். அதனால தான் பிஹேவியரல் சயின்ஸில் ஒரு கொட்டேஷன் இருக்குது, பீப்புள் மேக் டிசிஷன்ஸ் எமோஷனலி அண்ட் தென் ஜஸ்டிஃபை லாஜிக்கலி. இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது அழகாக ஒரு சட்டை கண்ணில் தெரியும், 2000 ரூபாய் வாங்கி போயிடுவேன். போகும்போது நான் வீட்டுக்கு போகிற வரைக்கும் என்ன யோசிச்சுட்டு இருக்கேன், பொண்டாட்டிக்கு என்ன கதை சொல்கிறது, ஏன்டா 2000 ரூபாய்க்கு வாங்கி, இல்லைம்மா அது டிஸ்கவுண்ட் போட்டான் 4500 இருந்தது. இந்த கதையெல்லாம் அப்புறம் வரும். நம்ம வியாபாரத்தில் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும் அநேகமாக எமோஷனல் டிசிஷன்ஸ். இதை நான் சொல்ல, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் யாராவது டேனியல் கோல்மன்ற ஒரு புக் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரிமைசஸ் இருக்குது. அது ஒரு பெரிய ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையான டீப் சயின்ஸ் அது பின்னாடி இருக்கு. We are hardwired to take decisions emotionally. இதனுடைய டீப்பர் சயின்ஸ் நான் இன்னைக்கு போகிறது. அப்படின்னா நான் முதல்ல எனக்கு தெரிய வேண்டியது, என்னுடைய முடிவுகள் என்னுடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது. ஒரு டிபிக்கல் எம்எஸ்எம்இ ஓனர் ஒரு நாளைக்கு 25-30 முடிவுகள் எடுக்கிறார். ஒவ்வொரு முடிவும் உங்களை ஒரு ஃபோர்க்கில் எடுத்துகிட்டு போகுது. ஞாபகம் வச்சு, ஒரு ரோட்டில் போகிறீங்க, லெஃப்டா ரைட்டா ஒரு முடிவு, ரைட் எடுத்துட்டீங்கன்னா லெஃப்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு கிடையாது. ரைட்டில் போகிறீங்க, 2 ரோடு தெரியுது, அதில் ரைட்டா லெஃப்டா, அங்கே போகிறீங்க 2 ரோடு தெரியுது. இதை மாதிரி ஒரு நாளைக்கு நீங்கள் 25-30 முடிவுகள் எடுக்கிறீங்க. இந்த முடிவுகளுக்கு பின்னாடி ஏதாவது சயின்ஸ் இருக்கா? இருக்க முடியுமானா இருக்க முடியும். நார்மலாக நான் வந்து டிசிஷன் மேக்கிங்கை நான் சொல்லக்கூடிய விஷயம், டிசிஷன் மேக்கிங்கை சயின்ஸாக மாற்றுங்க. முதல்ல நீங்கள் தினசரி பல முடிவுகளை எடுக்கிறீங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க. காஃபி டீயில் ஒரு ஸ்பூன் சக்கரை எக்ஸ்ட்ரா போடுறது கூட ஒரு முடிவு தான். டெய்லி ஒரு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டிங்கன்னா 40 கேலரி எக்ஸ்ட்ரா, மாத கடைசியில் கிட்டத்தட்ட 1.25 கிலோ எக்ஸ்ட்ரா உடம்புல. அனுபவப்பட்டு சொல்கிறேன். இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொழுது ஒவ்வொரு முடிவும் ஒரு சலனத்தை உருவாக்குகிறது, ஒரு ரிப்பிள் இந்த லேக், ஒரு ஸ்டோன் போடுற மாதிரி. அப்படின்னா அந்த முடிவை நான் அசஸ் பண்ணுறதுக்கு எனக்கு முதல்ல நான் டைம் எடுத்துக்கிறேன்னா, நிறைய லீடர்ஸ் நான் கேட்கும்போது உங்களுடைய திறமை என்னன்னு, ஐ டேக் டிசிஷன்ஸ் லைக் திஸ்ன்னு. தயவு செஞ்சு இப்படி எடுக்காதரா, எடுத்துட்டேன்னா அதுக்கப்புறம் வர முடியாது. மலையிலேருந்து குதிக்கிற மாதிரி பேராஷூட்டு கண்டிப்பாக கிடையாதுன்னு தெரிஞ்சால் குதிப்பீங்களா? ஒருவேளை இருக்கலாம் தெரிஞ்சால் வேற விஷயம். நம்ம எடுக்கக்கூடிய முடிவுகளில் முதல்ல ஒரு பாஸை கொடுத்து முடிஞ்ச அளவுக்கு டிசிஷனை சயின்டிஃபிக்காக மாற்ற முடியுமா? டிசிஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 மாடல் இருக்கு. ஈஸியஸ்ட் மாடல் அதை மட்டும் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். DIYன்னு சொல்லுவாங்க, டூ இட் யுவர் செல்ஃப். எந்த நீங்கள் முடிவு எடுத்தாலும், நார்மலாக நான் சொல்கிறது, எந்த முடிவு எடுத்தாலும் பேப்பரில் எழுதுங்க, இல்லை எக்ஸல்லையோ வேர்டுலையோ டைப் பண்ணுங்க. இதுதான் நான் முடிவு எடுக்க வேண்டிய விஷயம். இந்த 2-3 சாய்ஸஸ் என் முன்னாடி இருக்கு. இந்த 2-3 சாய்ஸஸ்ல இந்த முடிவு எடுக்கிறதுக்கு இதுதான் காரணங்கள். உதாரணத்துக்கு ஃபினான்ஷியல் ரீசன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரீசன், ப்ராசஸ் ரீசன், குவாலிட்டி ரீசன், ஏதோ ஒன்று 5 எழுதுங்க.
இந்த 5 காரணங்களால இந்த முடிவு எடுத்தேன். ரைட் அவுட் தப்பு அட்லீஸ்ட் பேப்பரில் நாளைக்கு உங்களுக்கு தெரியும். ஃபினான்ஷியல் மிஸ்டேக்ஸ் பண்ணினா ஆடிட் ட்ரையலில் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு 1 ஜூலை 2025 உங்கள் கம்பெனி எந்த நிலைமையில் இருந்தாலும், நல்லா இருந்தாலோ, சுமாராக இருந்தாலோ, மொக்கையாக இருந்தாலோ, இதற்கு லாஸ்ட் 2, 3, 4, 5 இயர்ஸில் நீங்கள் எடுத்த முடிவுகளுடைய சம்மேஷன் தான் இன்னைக்கு. இன்னிலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் உங்களுடைய எதிர்கால ட்ரெஜெக்டரியை டிசைட் பண்ண போகுது. எல்லாத்தையும் மேலே இருக்கிறோம் பார்த்துப்பான்னு விட முடியாது. முடிவுகள் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு பொறுப்பு ஒரு பிஸ்னஸ் ஓனருக்கு இருக்கு. இதை நீங்க சரியா எடுத்தீங்கனாலே 90% பிரச்சனை சால்வ் ஆயிடும். முதல்ல நீங்க அப்படின்னா முடிவு எடுக்கிறோன்றது கான்சியஸா தெரியணும். முடிஞ்சதுன்னா இனி நைட்டோ நாளைக்கோ போயிட்டு ஒரு நாளைக்கு நான் எடுக்கக்கூடிய முடிவுகள் என்னன்னு ஒரு பேப்பர் எழுதுங்க. அப்படியே உட்காந்து யோசிச்சிங்கன்னா உங்க மைண்ட்ல வரும். இல்லை உங்க ஸ்டாஃபுக்கு எழுங்க, உங்க ஒய்ஃபுக்கு எழுங்க, வேற யாராவது கேளுங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்க சொல்றீங்க. நம்ம பண்ணக்கூடிய எல்லா தப்பான முடிவுகளுக்கும் சரியான ஆள் யாரை கேட்கணும்? நம்மளுடைய ஸ்பௌஸ். சொன்னா எங்க கேட்குறீங்க? இன்னைக்காவது வந்து எங்களை எவனோ ஒருத்தர் சொல்லிட்டு போன நல்ல விஷயம். இல்லைம்மா இப்படிதான் நீங்க முடிவு எடுக்கிறீங்க, இதெல்லாம் கரெக்ட் இல்லை, இப்படி யோசிங்க. இப்படி யோசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்போ நான் மெதுவாக வாலி சொன்ன மாதிரி மாத்தி யோசிக்க ஆரம்பிப்பேன். அவர் எப்போ சொல்றது மாத்தி யோசிக்குவார் பாடகர் வாலி. ஏதுங்க என்னுடைய முடிவுகளை நான் இப்படி எடுக்கிறேன். ஒரு கேபெக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டா அதுக்குன்னு ஒரு டெம்ப்ளேட் வச்சுக்கோங்க. ஒரு ஆபெக்ஸில் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்களா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட். ஒரு ஹெச்ஆர் ஹையரிங்கா ஒரு லேட்ரல் ஹையர் 1,50,000 எடுக்கிறீங்களா, இந்த காரணங்கள் இருந்தால் நான் எடுப்பேன்னு எழுதுங்க. அதை சைன் பண்ணுங்க. முடிஞ்சனா உங்களை 2 பேருக்கு முக்கியமான முடிவு ஃபினான்ஷியல் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், ப்ராடக்ட் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்கும், மார்க்கெட்டில் பிராண்டிங் இம்பாக்ட் ஜாஸ்தியாக இருக்குன்னா அதை ஒருத்தட்ட பேப்பரை கொடுங்க. சார் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. எல்லாருமே நம்ம முக்கியமாக நீங்கள் பல ஊரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்டிங் போர்டுன்னு நிறைய இடத்துல ஆரம்பிச்சாங்க. ஈரோடு இந்த மாதிரி ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஃபேமிலி சேர்ந்தது ஒரு சவுண்டிங் போர்டு. பல சவுண்டிங் போர்டில் நான் போய் அட்வைஸராக இருக்கு. 12 ஃபேமிலி தான் இருப்பாங்க. அந்த 12 பிஸ்னஸுமே பார்த்தீங்கன்னா நான் காம்பீட்டிங் பிஸ்னஸாக இருக்கும். இந்த நான் காம்பீட்டிங் பிஸ்னஸ் இந்த வட்டியில் அந்த வட்டியில் சம்மந்தம். அவங்க மாதத்துக்கு ஒரு தடவை உட்காந்து அவங்களோட எல்லா பிரச்சனைகளையும் மனசு விட்டு பேசுவாங்க. இன்னொருத்தர் அதை பற்றி ஒரு பர்ஸ்பெக்டிவ் வியூ கொடுப்பார். இது பல இடங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் கூட பண்ணி பார்க்கலாம். எந்த விதமான செலவும் கிடையாது. ப்ரிஃபரபிளி நான் காம்பீட்டிங் சூஸ் பண்ண. காம்பீட்டிங் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா பேச முடியாது தைரியமாக. ஒருவேளை எடுத்துன்னு போய் நம்மளுக்கு அகேன்ஸ்டாக யூஸ் பண்ணாங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பொண்ணு யார் கல்யாணத்துக்கு பண்ணோம், இந்த மாதிரி பிரச்சனை, வீடு விற்கிறது, எல்லா விஷயத்தையும் பேசுவாங்க. நான் அதெல்லாம் போய் ஃபெசிலிட்டேட் பண்ணிடுவேன். இது நடக்கும்பொழுது நான் எப்படி முடிவு எடுக்கிறேன்றது கூட உங்களுக்கு தெரிந்த சில நண்பர்கள்ட்ட, பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இல்லை இது மாதிரி கிளப்பில் மந்த்லி மீட்டிங்கில் கேளுங்க. ஒரு பெரிய கேபெக்ஸ் எக்ஸ்பான்ஷன் நான் போகிறேன், 1 கோடி ரூபாய் 2 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த ஃபண்டிங் வாங்க போகிறேன், இதுதான் மார்க்கெட்டு, இங்கே தான் விற்க போகுது, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, யாரையா கேளுங்க. அதுலேருந்து வரக்கூடிய வியூஸும் உங்களுடைய வியூஸும் டிஃபரன்ஸ் இருக்கா, வேரியன்ஸ் இருக்கா, பிரச்சனை இருக்கான்றத பார்த்தீங்கனாலே நீங்கள் எடுக்கிற முடிவு சரியான திசையில் போகிறதா இல்லையான்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். டிசிஷன்ஸ் மேக் த ஃபியூச்சர். 90% ஒரு பிஸ்னஸ் ஓனர் தொடர்ச்சியாக செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் சரியாக முடிவெடுத்து. எக்ஸிகியூஷன் தானாக நடக்கும். எக்ஸிகியூஷன் கொஞ்சம் மொக்கையாக இருந்தால் கூட பரவாயில்ல, முடிவு ரைட்டாக இருந்தால் எக்ஸிகியூஷன் கொஞ்சம் இருந்துன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் முடிவு தப்பாக இருந்து, இப்போ நான் இந்த மெயின் ரோடில் போயிட்டு சென்னை போகணும்னு சொல்லி ரைட்டில் ஒரு ரோடு எடுத்து நான் பெங்களூர் பக்கம் போக ஆரம்பிச்சேன்னு சொன்னால் 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் கூட நான் சரியான இடத்துக்கு போய் சேர முடியாது. ஸ்பீட் ஆஃப் எக்ஸிகியூஷன் டசன்ட் மேட்டர் ஆஸ் கம்பேர்ட் டு அ வேலிட் டிசிஷன் ஆர் அ ப்ராப்பர் பேலன்ஸ் டிசிஷன் பீயிங் மேட். நாளிலேருந்து நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு நாளைக்கு மினிமம் நீங்கள் 30 முடிவுகள் எடுக்கிறீங்க. சின்ன முடிவுகள் விட்டுருங்க, ஒரு கட் ஆஃப் வச்சுக்கங்க. 5000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடிய முடிவுகள், 10,000 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடிய முடிவுகள், இந்த லெவலுக்கு மேலே இருக்கிற ஹையரிங் முடிவுகள், இது எல்லாத்தையும் நான் முதல்ல பேப்பரில் எழுதி பார்ப்பேன், யோசிப்பேன். ஐ டேக் டைம் டு பாஸ். ஹார்ட்ஃபுல்னஸ்ல இந்த பாஸுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நாங்கள் கொடுக்குறோம். தியானத்தின் மூலமாக மெதுவாக உங்களுக்கு பாஸ். எப்பப்பெல்லாம் டவுட் இருக்கோ வி ஆல்வேஸ் டெல் மெடிடேட். எங்கள் குருநாதர் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் நடந்த பல விஷயங்களுக்கு நேரடியாக பதிலே சொல்ல முடியும். உட்காந்து மெடிடேட் பண்ணு. டேக் த டைம் டு பாஸ், ரிஃப்ளெக்ட். அஷ்டாங்க யோகா இப்போ தான் 21ஆம் தேதி ஜூன் எல்லாம் கொண்டாடி இருப்பீங்க. 5வது 6வது ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா பிரத்யாகாரா தாரணா, கட் ஆஃப் த சென்சஸ் அண்ட் இன்ட்ராஸ்பெக்ட். அவ்வளோதான் அந்த 2 ஸ்டெப். இதை நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது மெதுவாக மெதுவாக மெதுவாக
என்னுடைய முடிவுகள் என்னுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. அந்த முடிவுகளை நான் சரியாக எடுக்கணும். அதில் எஸ்ஸும் முக்கியம், ஐயும் முக்கியம், ஆரும் முக்கியம். இது மெதுவாக ஒரு காம்பினேஷனில் தெரியும் பொழுது கொஞ்சம் கலங்கரை விளக்கம் கண்ணுக்கு எங்கேயோ தெரியும், கப்பல் கரைக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி. இந்த சப்ஜெக்ட் இன்னும் டீப்பாக பேசிட்டே போகலாம். இதெல்லாம் நான் 3 நாள் 4 நாளாக கருத்தரங்கமாக ஒர்க் ஷாப்பாக நடத்தக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இப்போ நம்ம பண்ணுறது பியூர்லி தியரி. இந்த தேதி கூட இந்த காதில் வந்து இப்படியே போதா, இந்த காதில் இப்படி போதா, இந்த காதில் உள்ளே இறங்குதா எனக்கு தெரியாது. ஏன்னா நார்மலாக இந்த மாதிரி இடத்தெல்லாம் நார்மலாக முக்கியமான விஷயம் தான் நோட்ஸ் எடுப்பாங்க. அது மாதிரி இங்கே கண்ணில் எதுவும் படலை. இந்த சிவாஜி படம் பாட்டு தான் ஞாபகம் வருது, கைவி சம்மா. எதனாலன்னா உங்களுடைய மெமரியில் உங்களுக்கு அதீத நம்பிக்கை இருக்கலாம். ஆனால் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா ஓகே. அப்படி இல்லைன்னா இந்த புள்ளிகளை எடுத்து போய் நாளைக்கு இதை செஞ்சு, நான் இப்போ சொல்கிறதையும் நீங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை. அதை செய்யறதும் ஒரு முடிவு தான். ஒரு ஆள் வந்து பேசிட்டு போனார்ப்பா, நிறைய விஷயங்கள் சொன்னார். அதை வச்சு நான் என்ன முடிவு எடுக்கணுன்றத நீங்கள் உட்காந்து அலசி ஆராய். நான் சொல்கிறதையும் நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் இல்லை. இட் மே ஒர்க், இட் மே நாட் ஒர்க். சான்சஸ் ஆஃப் இட் ஒர்க்கிங் ஆர் வெரி ஹை. ஏன்னா இது வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கன்சல்டிங் ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து உருவான மாடல். நேற்று இன்னைக்கு வரல. கிட்டத்தட்ட ஒரு 2000 ப்ராஜெக்ட்டுக்கு மேலே, பிஸ்னஸ் இம்பேக்ட் ஆஃப் மோர் தென் 2.5 lakh crores, மல்டிபிள் வெர்டிகல்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன விஷயத்தை லிட்ரலாக உங்களுக்கு லிட்ரலி வி ஆர் கிவிங் இட் அவே. அதனால தான் பாதி நேரம் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம டக்குன்னு எடுத்துக்க மாட்டோம். இதே உங்களுக்கு 50,000 ரூபாய் ஆளுக்கு தலைக்கு போட்டு ஒரு ஒர்க் ஷாப்பில் போட்டு சொன்னோன்னா அப்படியே தலையிடாக நின்று அப்படியே நொட்டு அடிச்சு போய் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நார்மலாக இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஷாப் பண்ணுவோம். என்ன பண்ணுவோன்னா உங்களுடைய டேட்டாவை கொண்டு சொல்லி லேப்டாப்பில் போட்டு அனலைஸ் பண்ணி செக் பண்ணி மாடல்ஸ் கிரியேட் பண்ணி பிஸ்னஸ் மாடல்ஸ் போட்டு கொடுத்து அதுலேருந்து எப்படி வரும், என்ன பாத்வேஸ் இருக்குது, என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, உங்களை வச்சே நாங்கள் எதுவும் நான் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. நீங்களே இதெல்லாம் பண்ண முடியும். இதை நாளைக்கு போய் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தில் நீங்களே கூட பண்ணிக்க முடியும். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு முக்கியமான தேவை எங்கே ஹார்ட்ஃபுல்னஸ் வந்து கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எந்த முக்கியமான விஷயங்கள் லைஃப்பில் நடந்தாலும் யூ ஷுட் ஹேவ் த எபிலிட்டி டு பாஸ். கேட்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்த இம்பல்சிவ் மைண்டு ஜாஸ்தி. எட்டா செய்யணும், இப்பே செய்யணும். அப்போ என்ன ஆகும், கண்ணுக்கு முன்னாடி பட்டவர்த்தனமாக தெரியக்கூடிய சாய்ஸஸ் கூட நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு கண்ணை மூடிட்டு ரஷ்யன் ரூலே விளையாடினா என்ன ஆகும், கண்ணை திறந்து விளையாடினாலே ஜெயிக்க முடியாது. கண்ணை மூடிட்டு விளையாடணும்னா என்ன ஆகும், எந்த காயின் எந்த இதில் போய் விழும், எவ்வளோ பணம் வரும் பணம் வராதுன்றது தெரியாமல் போயிடும். இது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் பொழுது நான் சொன்ன விஷயங்களும் எங்கே ஹார்ட்ஃபுல்னஸ் வருதுன்றதும் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த ஹார்ட்ஃபுல்னஸ் கொஞ்ச நேரத்தில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய உணர்வுகளையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய இலவசமான ஒரு பயிற்சி. இதுதான் நம்மளுடைய ரொட்டேரியன் சகோதரர் உமாவும் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இது மாதிரி பண்ணுறவங்க உலகளாவே ஒரு 180 நாடுகளுக்கு மேலே 4 கோடி மக்களுக்கு மேலே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. எந்த விதமான கட்டணமும் இல்லை, எந்த விதமான மத சம்பந்தப்பட்ட விஷயம் இல்லை. என்னுடைய எண்ணங்களையும் உணர்வுகளையும் ஒரு சமநிலைக்கு கொண்டு வரக்கூடிய பயிற்சி. இதை நம்ம சாம்பிள் பார்க்க போகிறோம். இன்னொரு ஃபியூ மினிட்ஸில் ஒரு ரிலாக்ஸேஷன் டெக்னிக்னு இருக்கும். இதை முடிப்பதற்கு முன்னால் ரொட்டேரியன்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு என்னுடைய டாக்கை முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கேம் உங்களோட விளையாட போகிறேன். எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க? உட்காந்து விளையாடணுமா ஓடி விளையாடலாமா? எப்படியா இருந்தாலும் ஓகே. சரி, இங்கே இது வரைக்கும் நான் பேசின ரெக்கார்டிங் நான் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஆக்டிவிட்டிக்கு போகிறோம். அஃபிஷியலாக தேங்க்யூ சொல்லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.